பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட விதம் வித்தியாசமானது. உங்களையும் என்னையும் அவர் அழைத்து பிரித்தது சற்று வித்தியாசமானது. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். மிஷன் இந்தியா இயக்கம் இந்த தேசத்திலே மிஷனரி ஊழியங்களை சிறப்பாக செய்து வருகிறது. கர்த்தருடைய பணியை நிறைவேற்றும்படியாக தேசத்திலே பல ஊழியர்களை அனுப்பி திருச்சபைகளை உருவாக்கி வருகிறது. ஆண்டவர் அதை நிறைவேற்றி வருகிறார். நீங்கள் இதற்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படுவதாக. உங்களுடைய ஜெபமும் ஒத்தாசையும் ஆதரவும் தான் இந்த ஊழியத்திற்கு மிகப்பெரிய அஸ்திபாரம். ஆண்டவர் அதை நிறைவேற்றி வருகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் குழுவாக காத்திருந்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை துவக்குகிறோம். ஊழியர்கள் அப்படி ஜெபித்து ஆரம்பிக்கிறார்கள். அப்படி அவருடைய எல்கைகளிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்து வருகிறார். சரிதானா? ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த நாளையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக, பலப்படுத்துவாராக, நம்மை வழி நடத்துவாராக. அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பரிபூர்ணமாக எல்லாவற்றிலையும் நமக்கு நன்மைகளை கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. சரிதானா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இந்த நாளுக்கான விசேஷித்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வரும்படியாக காத்திருக்கிறேன். அவன் விசேஷமாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். ஒத்தாசையை அனுப்புகின்ற ஒரு பர்வதம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளிலும் நமக்கு ஒத்தாசை அனுப்புகின்ற ஒரு பர்வதம். சங்கீத புஸ்தகத்தில் 3 மிக முக்கியமான சங்கீதம் உண்டு. 3 மிக முக்கியமான சங்கீதங்கள் உண்டு. 1 23, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட சங்கீதம். நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் மேய்ப்பராயிருக்கிறார். 2வதாக, நம்முடைய சிறு வயதிலிருந்து நாம் அடிக்கடி நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காரியங்கள் மிக முக்கியமான ஒரு சங்கீதம் 91ஆம் சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்படுகிற சங்கீதம். 3வதாக, நாம் அடிக்கடி நம்முடைய பிரயாணங்களிலே சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான சங்கீதம் தான் 121ஆம் சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. 120ஆம் சங்கீதத்தில் அங்கே தாவீது சொல்லும் பொழுது, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அது தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சமாதானமாய் வாழ நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னோடு இருப்பவர்கள் யுத்தத்திற்காக ஆயத்தப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நான் பொய் பேசாமல் இருக்கும்படி நான் விரும்புகிறேன், ஆனால் என்னோடு இருப்பவர்கள் கபடு நாவுக்கு என்னை ஒப்பு கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள், என்னை தப்புவியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தாவீது அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி சொல்லிவிட்டு தான் 6ஆம் வசனத்தில் 126 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும் என்று சொல்லி 121ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி என் காலை அவர் ஒரு நாளும் தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் ஒருபோதும் உறங்குவதில்லை என்று சொல்லி அவர் தெளிவாக அவர் அதை அழுத்தம் திருத்தமாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கண்களை நாம் எதை நோக்கி ஏறெடுக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கின்றது? அநேக வேளைகளில் நம்முடைய தேவைகள் வரும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நோக்கி நாம் பார்க்கின்றோம், இல்லை என்றால் நம்முடைய சேமிப்புகளை நோக்கி பார்க்கின்றோம், இல்லைன்றால் நம்முடைய பலம் எதில் இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கின்றோம். இப்படி நாம் பல்வேறு விதங்களில் நம்முடைய தேவைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தாவீதுக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். எனக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் எனக்கு ஒத்தாசை அனுப்புகின்ற பர்வதம், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஒரு பர்வதம் என்று சொல்லி தாவீது ராஜா மனுஷ ஒத்தாசையை நாடாமல், மனுஷ முகங்களையோ அதிகாரிகளின் முகங்களையோ அவர் பார்க்காமல், இல்லையென்றால் இந்த உலகத்தில் உள்ள செல்வந்தர்கள், இல்லையென்றால் உதவி செய்பவர்களுடைய முகங்களை பார்க்காமல், அவருடைய கண்கள் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி பார்த்தது என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க படிக்கிறோம்.
பிரியமானவர்களே, நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. நம்முடைய தேவனை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள், தேவனை நம்புகின்ற பிள்ளைகள் அவர் ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பல சமயங்களில் ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கும் பொழுது பல நேரங்களிலே நாம் அதை கற்றுக்கொள்வதில்லை, மாறாக அதை ஒரு கடினமான பாதை, பிரச்சனையான பாதை என்று சொல்லியே நாம் எண்ணிக்கொள்ளுகின்றோம். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை சந்திக்க நேரிட்டது. அந்த சகோதரோடு கூட பேசி கொண்டிருந்தோம். ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கு அதிகமான வருமானங்கள் நிமித்தமாக அநேக சொத்துக்களை அவர் சேர்த்து வைத்திருந்தார். ஆகிலும் அவரை ஒரு முறை அவருடைய வேலை ஸ்தலத்தில் சந்திக்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார், எனக்கு இதிலிருந்து வருமானங்கள் போதிய அளவில் இல்லை, ஆகவே நான் மிகவும் நெருக்கடியில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டார். என்னுடைய பார்வையெல்லாம் எப்படி இருந்தது, இவர் மிகுந்த வருமானத்தை ஈட்டுகிறார் என்று சொல்லி தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். தற்சமயமாக அவரை சந்திக்கும் பொழுது, அவரோடு கூட பேசும் பொழுது அவர் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லி தன்னுடைய குடும்பத்தில் வந்த நெருக்கத்தை எல்லாம் அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. ஐயோ, இவ்வளவு என்னோடு கூட வேலை செய்கிற நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் நான் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு எவ்வளவு வேதனைப்படுகிறேன், எனக்கு வருமானங்கள் போதவில்லை, இத்தனை பெரிய அளவிற்கு தொழிலை நான் செய்து கொண்டிருந்தாலும் எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை நான் பார்க்க முடியவில்லை, சமாதானத்தை பார்க்க முடியவில்லை, ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி நடக்கும் என்று சொல்லி மிகுந்த கவலையோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் என்னோடு கூட பேசினார். இந்த வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது நான் யோசித்து பார்த்தேன். அந்த பர்வதம் என்றால் நமக்கு மலை என்று தோன்றும். கண்மலை ஆகிய கிறிஸ்து, இப்படி பல சம்பவங்களை நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் இன்றைக்கு உலக பிரகாரமாய் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். பிரியமானவர்களே, யோசித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு எத்தனையோ மலைகள் இருக்கிறது. நம்முடைய ஊர்களில் மாத்திரம்தான் மலைகள் இருக்கிறதா, இல்லை என்றால் நம்முடைய பகுதிகளில் தான் இந்த மலைகளை வெட்டி எடுக்கின்றார்களா அவருடைய தேவைகளுக்காக, மனிதர்களுடைய தேவைகளுக்காக என்று சொல்லி பார்ப்போம் என்றால் இல்லை. உலக நாடுகளின் ஒவ்வொரு இடங்களிலேயும் ஆண்டவர் குன்றுகளையும் மலைகளையும் அழகாக ஸ்தாபித்திருக்கிறார். நீங்கள் போய் பாருங்கள், மலை உச்சியில் நின்று பார்க்கும் பொழுது பூமியின் அம்சம் எவ்வளவு அழகாக இருக்கிறோம், எவ்வளவு அற்புதமாய் படைத்திருக்கிறார். ஏலகிரியிலிருந்து ஒரு முறை கீழ்ப்பகுதியாக நான் இறங்கி வரும் பொழுது அந்த வலப்பக்கமாக நான் பார்க்கும் பொழுது நட்சத்திரங்களை கீழே கொட்டிவிட்டது போல தோன்றும். இப்படி பல மலை முகடுகளிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது, அந்த மலை பாதைகள் வழியாக வரும் பொழுது கீழே நட்சத்திரங்களை அள்ளி தெரித்தது போல இருக்கும். அவ்வளவு அழகு, கொள்ளை அழகு. வானங்களும் மேகங்களும் நமது கைகளின் வழியாக தவழ்ந்து செல்வது போல் இருக்கும். ஆனால் எவ்வளவோ செல்வங்கள், எவ்வளவோ அழகு, இதையெல்லாம் படைத்தவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார். இதையெல்லாம் யோசித்து என்னுடைய மனம் ஒரு முறை அந்த செல்வந்தரிடத்தில் இந்த வார்த்தையை சொல்ல நேரிட்டது. அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். பிரியமானவர்களே, உங்களுடைய பாதையிலும் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையிலும் பிரச்சனைகளோடு கூட, தேவைகளோடு கூட, கவலைகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். யாரிடத்தில் போய் சொல்லுவோம், எங்கே நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லிக்கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நீதியின் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கூட கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர் அவர். எவ்வளவு தேவைகளுக்கு நாம் மலைகளின் செல்வங்களை, மண் திரட்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவைகள் ஒருபோதும் வற்றி போவதில்லை. ஆண்டவர் படைத்து கொண்டே இருக்கிறார். உருவாக்குகிறவர் மறைந்து போவதில்லை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவருடைய சாயலிலே படைத்த உங்களை அவர் மறப்பாரோ? ஒரு நாளும் மறக்க மாட்டார். உங்களை கைவிடுவாரோ? ஒரு நாளும் கைவிட மாட்டார். யோசித்து பாருங்கள், காலையிலே பூத்து மாலையிலே மடிகின்ற ஒவ்வொரு புல்லுக்கும், ஒவ்வொரு பறவைக்கும் ஆண்டவர் உடுத்து வைப்பார் என்றால் எத்தனையாய் உடுத்து வைக்கிறார், எத்தனையாய் இதன் தேவைகளை சந்திக்கிறார். அந்த கடவுள், அந்த நல்ல தேவன், அந்த படைத்த இறைவன், அவர் இரட்சகர், அவர் மீட்டு கொண்டவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை எல்லாவற்றையும் நமக்கு சிறப்பாக செய்கிறவர். அந்த தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அந்த தேவனை முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டும். அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சி ஆகிவிடும். அந்த அருமையான நபரிடம் சொல்லும் பொழுது, செல்வந்தரிடம் சொல்லும் பொழுது
அவர் அப்படியே தலை குனிந்து அமர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்தார். பிரியமானவர்களே, நமக்கு ஒத்தாசி வரும் பர்வதம் அதுதான். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். இந்த உலகத்தில் எவ்வளவு ராஜா இதை, நம்முடைய தாவீது ராஜா இதை பன்மையில் சொல்லுகிறார். பர்வதம் என்று ஒன்று மாத்திரமல்ல, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக. எவ்வளவு பெரிய காரியம்! அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவரே சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா! பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 விதங்களிலே நமக்கு ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பி தேவ தூதர்கள் நம் ஒவ்வொருவரையும் சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாத்து கொண்டே வருகிறார்கள். ஆகவே தான் நம்முடைய காலை அவர் தள்ளாட விட்டார். நம்மை காக்கிறவர் ஒரு ஒருபோதும் உறங்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! நம்மை காக்கிற தேவன் ஒரு நாளும் உறங்குவதில்லை. பிரியமானவர்களே, 3 விதங்களிலே நமக்கு ஒத்தாசை வருகிறது. பிதாவினிடத்திலிருந்து அன்பு, வல்லமை, பராக்கிரமம், மகிமை எல்லாம் உண்டாகி வருகிறது. பிரியமானவர்களே, அதே போல் இயேசு என்கிற அந்த பர்வதத்திலிருந்து நமக்கு கிருபையும் இரக்கமும் வருவதோடு அவருடைய இரத்தத்தின் வல்லமையின் விடுதலை நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே வேண்டாம். அது மாத்திரமல்ல, ஆவியானவரிடத்திலிருந்து அவருடைய அபிஷேகமும் அவருடைய கனிகளும் வரங்களும் வல்லமைகளும் செயல்பட துவங்குகிறது. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலிருந்து கடந்து செல்லும் பொழுது எனக்கு பின்பாக என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் மிகவும் அநேக காரியங்களை உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரிலும் மேலான காரியங்களை செய்வார்கள் என்று இப்படி அந்த செல்வந்தரோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட, ஐயா, நம்ம சற்று நேரம் ஜெபிக்கலாமா என்று சொல்லி என்னை அழைத்து அவருடைய தனி அறைக்கு சென்று நாங்கள் இருவருமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். சில மணித்துளிகள் ஜெபிக்க அது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் இருதயத்தில் இருந்த அந்த கடினமான உணர்வையும் எடுத்து போட்டது. ஆவியானவர் இறங்கினார், பலமாய் கிரியை செய்தார். அற்புதங்கள் அவருக்கு நடந்தது போல ஒரு உணர்வு வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள், எவ்வளவு அதிசயமானவர், நமக்கு உதவி செய்கிறவர், பர்வதம், வல்லமையுள்ள தேவன், சதா காலமும் நமக்கு உதவி செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன், நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடாதவர், நம்மை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா! நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பர்வதம், நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு பர்வதம். அந்த பர்வதத்தை நீங்கள் மறந்து விடவே கூடாது. அந்த பர்வதத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் நம்பணும். சில நேரங்களில் சில மனிதர்களை நம்பி மலை போல நீங்கள் நம்பியிருக்கலாம். எப்படியாகிலும் நடந்துரும், எப்படியாகிலும் அவர்கள் தான் எனக்கு உதவி செய்வார்கள், அவர்கள் தான் எல்லாவற்றிலையும் எனக்கு எல்லாம் என்று சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலைகளையும் அவர்கள் உதவி செய்ய முடியாமல் போகும் பொழுது நமக்கு கிடைப்பதெல்லாம் வெறுமை, ஏமாற்றம், தோல்வி, மன சஞ்சலம், இப்படி பல நேரங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஏசாயா 54:10 என்ன சொல்லுகிறது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமாதானம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னோடு கூட இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். அவர் நம்மை நடத்துகிற தேவன், கிருபை உள்ள தேவன், நம்மை சரியாய் நடத்தி சொல்லுவார். நம்முடைய பாதைகளில் வெளிச்சம் உண்டாகும், தோல்விகள் உண்டாவதில்லை. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நீங்கள் விட்டுவிட வேண்டிய எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு கர்த்தரை சார்ந்திருங்கள், கர்த்தருடைய சமூகத்தை நாடி நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிச்சயமாய் செய்வார். நீங்கள் தோல்வியை சந்திப்பதில்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெற்றியை சந்திப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா! அந்த செல்வந்தர் மறுபடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது, ஐயா, நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்பொழுது நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய வியாபாரத்திற்கு வந்தவுடன் நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசித்து ஜெபிக்கிறேன், கர்த்தரை நம்புகிறேன், அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன், அவர்தான் எனக்கு அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன், எவ்வளவு நமக்கு உதவி செய்கிற தேவன், யோசித்து பாருங்கள். கண்மலையின் தேவன் அவர். அந்த பர்வதத்தை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை தொடர்ச்சியாக செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது.
அவரால் எல்லாம் கூடும். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு மனிதன் இயேசுவினுடைய அற்புதத்திற்காக காத்திருக்கிறான். யாருக்காகவென்றால் 100க்கு அதிபதி, அவன் 100 பேருக்கு அதிபதி. அவன் என்ன சொல்லுகிறான்? தன்னுடைய வேலைக்காரனுடைய அந்த வியாதியிலிருந்து அவன் சொஸ்தமடைய வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு திமிர்வாதக்காரனை போல இருக்கிறான். ஆகவே அவனுக்கு மிகவும் நெருங்கியவனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் மிகவும் அனுசரணையாய் நடந்திருக்க வேண்டும். ஆகவே தான் அந்த 100க்கு அதிபதியே கப்பர்நகூமுக்கு இயேசு வருகிறார் என்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே, இந்த தேவனால் என்னுடைய வேலைக்காரனுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சொல்லி மிகவும் அதிகமாக நம்புகிறான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடி அவன் ஓடுகிறான். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருகிறேன் என்று சொல்ல அவன் சொல்லுகிறான், எஜமானே, நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் கிடைக்கும், எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லி நம்புகிறான். ஆம், அந்த பர்வதமாகிய இயேசுவை நம்பும் பொழுது வெற்றி கிடைத்ததா? வெற்றி கிடைத்தது. விடுதலை கிடைத்ததா? கிடைத்தது. சுகம் கிடைத்ததா? சுகம் கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, அற்புதத்தின் தேவன் அவர், அதிசயத்தின் நாதர் அவர். சரியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவாக செய்து முடிப்பார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அற்புதமாய் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவன். அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை அவர் நிச்சயம் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒரு முறை ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் பறப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆகவே தன்னுடைய கூட்டிலிருந்து ஒவ்வொரு குஞ்சையாக அது வெளியில் எடுத்து விட்டு கொண்டே இருந்தது. ஆகவே 6-7 குஞ்சுகள் இருந்தது. ஒவ்வொன்றாக எடுத்து விடும் பொழுது அந்த கழுகு அந்த குஞ்சுகள் ஒவ்வொன்றும் அப்படியே ரெக்கை அடித்து பறக்க ஆரம்பித்தது. ஆனால் ஒரு குஞ்சோ அந்த கழுகை என்ன செய்ய விடவே இல்லை. ஆகவே அந்த கழுகை விடாமல் அது பிடித்து கொண்டே இருந்தது. அந்த காலை பிடித்து கொண்டது, அது விடவே இல்லை. இந்த கழுகு எவ்வளவோ அதை தலைகளை கொத்தி அதை தள்ளிவிடுவதற்கு முயற்சி செய்து அந்த கழுகு குஞ்சு போகவே இல்லை. என்ன செய்தது தெரியுமா? அந்த தாய் பறவை கழுகு என்ன செய்தது? அந்த கூட்டின் ஒவ்வொன்றையும் பிரிக்க ஆரம்பித்தது. கூட்டை எல்லாம் கலைத்து விட்டது. கலைத்து விட்ட உடனே இப்பொழுது அந்த குஞ்சிற்கு அங்கே இருப்பதற்கு இடமில்லை. ஆகவே அது மேலிருந்து அப்படியே கீழே விழும்போது பறக்க ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். எல்லாம் கலைஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் தோல்வியாகி போச்சு என்று சொல்லி கூட எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கூடு பிரிக்கப்படும் பொழுது, கூடு கலைக்கப்படும் பொழுது புதியதொரு பாதை உண்டாகும். நீங்கள் உயர பறப்பீர்கள். நீங்கள் தாழ விழுவது போல உங்களுடைய பார்வைக்கு தெரியும். ஆனால் அது நீங்கள் கீழே விழுவதற்கல்ல, அது மேலே ஏறுவதற்கான படிகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். பல நேரங்களில் நீங்கள் மகிழ்ச்சியாக ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்பீர்கள். அந்த பாதையில் சில காரியங்கள், சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறுக்கிடலாம். ஏன் எனக்கு வருகிறது என்று சொல்லி நீங்கள் கேள்விகளை கூட எழுப்பலாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தோல்வியை கொண்டு வருவதற்கல்ல, இந்த பிரச்சனைகள் உங்களை கீழே தள்ளுவதற்கல்ல, நீங்கள் விழுந்து விடுவதற்கல்ல, நீங்கள் உயரை பறப்பதற்கு என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆகவே தான் அந்த கழுகு கூட்டை கலைக்கும் பொழுது அந்த குஞ்சு கீழே விழுகிறது. ஆனால் கீழே விழும் பொழுது தன்னுடைய இறக்கைகளை அடித்து பறக்க ஆரம்பிக்கிறது. அது உயர எழும்ப ஆரம்பிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கண்மலையின் தேவனை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது, அவரோடு கூட நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பாதையிலே பல போராட்டங்கள் கூட சந்திக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். நான் இந்த தேவனை, இந்த கடவுளை விசுவாசித்தேன், நம்பினேன், அவரை பின்பற்றினேன், அவருக்கு எல்லா ஊழியங்களுக்கு உதவி செய்தேன். ஆனால் எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பலவீனம், சுகவீனம் ஏன் எனக்கு வருகிறது? என்னுடைய பிஸ்னஸில் மாத்திரம், என்னுடைய தொழில் வியாபாரத்தில் மாத்திரம் ஏன் இந்த உபத்திரம் என்று சொல்லி கூட நீங்கள் எண்ணி இருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அவர் நீங்கள் கீழே விழுவது போல தோன்றலாம், ஆனால் அது நீங்கள் கீழே விழுவதற்கல்ல. காரணம், நீங்கள் கண்மலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஒத்தாசை அனுப்பும் பர்வதத்தையே நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் கீழே விழமாட்டீர்கள், நீங்கள் உயர எழும்புவீர்கள்.
நீங்கள் தோல்விக்கல்ல, நீங்கள் வெற்றிக்கு நேராக உருவாக்கப்படுகின்றீர்கள். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் தோற்று போனதை போல எண்ணுகிறீர்களா? வாழ்க்கை முழுவதும் முடிந்து போனது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கூடுகள் கலைக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வேலை செய்த இடத்துல உங்களை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டார்கள். நான் எவ்வளவு எஜமானனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டேன், என்னை உதாசீனப்படுத்தி விட்டார்கள், என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். நீங்கள் இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது. இனிதான் நீங்கள் உயர எழும்பப் போகிறீர்கள். இனிதான் நீங்கள் கர்த்தருக்கென்று வல்லமையாக நிற்கப் போகிறீர்கள். தேவனுக்கென்று இன்னும் அநேக காரியங்களை செய்ய போகின்றீர்கள். ஆகவே தைரியமாக இருங்கள். ஆண்டவரை சார்ந்திருங்கள். ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க பார்க்க உங்கள் மூலமாக அநேகர் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் மூலமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை ஒதுக்கினவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களை புறந்தள்ளினவர்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று சொல்லி உங்களிடத்தில் வருகின்ற நாட்கள் வரும். நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தரால் கூடும் எல்லாம், ரட்சிப்பின் தேவனால் கூடும் எல்லாம். ஆம் பிரியமானவர்களே, 100 விசுவாசம் வித்தியாசமானது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை அறிந்திருந்தான். ஆனால் ஆண்டவருடைய கொள்கையோ நம்பிக்கையோ ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனதில்லை. ஆனால் நன்மை செய்கின்ற மனிதன் அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகின்றான். அவ்வளவுதான். ஆம் பிரியமானவர்களே, இப்படி உலகத்தில் இன்றைக்கு பல மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி வாழுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆமென். பர்வதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே முழு ஆசீர்வாதம், முழு நன்மையும் உண்டாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. சங்கீதம் 125 2ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றி இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களை சுற்றி இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர்தான் பூர்த்தியாக்குவார். ஆம் பிரியமானவர்களே, அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீதியின் தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே ஒத்தாசை வரும் பர்வதத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். சர்வ வல்லவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். நாளாகமம் புஸ்தகத்திலே நீங்கள் சொல்லப்பட்டதில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யோசேபாத் என்கிற ஒரு அரசன் இருக்கின்றான். அவனுக்கு விரோதமாக 3 அரசர்கள், 3 படை வீரர்கள் எழும்பி வருகின்றார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென்று வந்துவிட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. இவருடைய ஆயுதங்கள் எல்லாம் கூர்மையாக்கப்படவில்லை. இவர்கள் ஆயத்தமாகவே இல்லை. ஆகவே இந்த மனிதன் என்ன செய்கிறான்? யோசேபாத் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். தேவனை நோக்கி பார்க்கின்றான். தேவனை நோக்கி பார்க்கின்றான். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். அவருடைய படைகள் ஏராளம், எங்களால் முடியாது, வெற்றி பெற முடியாது, நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த இரவில் அவர்களோடு பேசுகின்றார். பேசும் பொழுது சில காரியத்தை இப்படி செய் என்று சொல்லி அந்த அரசனுக்கு, யோசேபாத்துக்கு வெளிப்படுத்துகின்றார். அப்படியே செய்கின்றான். பாடுகின்ற பிள்ளைகளை முன்னணியில் வைக்கின்றான். யுத்த காலத்திற்கு யாரை வைப்பார்கள் முன்னணியிலே? யுத்த வீரர்களை வைப்பார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? பாடுகின்ற வீரர்களை முன்னணியிலே வைக்கின்றான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய செயல் வித்தியாசமானதாக இருக்கும். ஆண்டவருடைய காரியம் வித்தியாசமானதாக இருக்கும். தோற்று போகிறது போல இருக்கும். அவருடைய எண்ணிக்கை பலமாக இருக்கிறது. அவர்கள் வித்தியாசமானவருடைய எதிரிகள் வித்தியாசமாக இருப்பது போல இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை தனிமைப்பட்டது போல, ஒருவேளை இனி நம்மளுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருப்பது போல இருக்கலாம். ஆனால் நாம் தோல்விக்குரியவர்கள் அல்ல, வெற்றிக்குரியவர்கள். காரணம், நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. நடந்ததென்ன பாருங்கள். பாடுகிறவர்கள் முன்பாக சென்று பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவ்வளவுதான். வெற்றியை ஆமென் கர்த்தர் உண்டாக்கினார். இந்த யுத்தம் என்னுடையது, இது உங்களுடையதல்ல என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் அதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கின்றார். எவ்வளோ மகிழ்ச்சி இருந்திருக்கும் பாருங்கள். எப்படி இது சாத்தியம்? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஞானத்தினாலோ, நம்முடைய அறிவியல் விஞ்ஞானத்தினாலோ இவைகளை நாம் யோசித்து பார்க்கவே முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை செய்து முடிக்கிறவர். அவர்தான் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்தார்.
ஆம் பிரியமானவர்களே, அற்புதத்தின் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். அல்லேலூயா. நீங்களும் இந்த பர்வதத்தை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளிலே, உங்களுடைய போராட்டங்களிலே, உங்களுடைய தேவைகளிலே இந்த உலகத்தின் மனிதர்களை சார்ந்திருப்பதை போல இருக்கலாம். முதலாவது நீங்கள் உங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். உங்களை உருவாக்கின, உங்களை படைத்த அந்த தேவனை நோக்கி பார்க்கட்டும். அவரை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு ஞானம் கொடுப்பார், உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார், எப்படி நடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாவற்றையும் காண்பிப்பார், சரியாக உங்களுக்கு விளக்குவார். ஆம், அற்புதத்தின் தேவன் அதிசயமாய் உங்களை நடத்தி செல்லுவார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். தேவனே, நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லி அவரை சார்ந்திருங்கள். எங்களுடைய கண்மலையே, நீர் எங்களை வழி நடத்தி செல்லும் என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசமடைந்தன. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் விடுதலை பெற்றார்கள், வாழ்வு பெற்றார்கள். ஆமென். நீங்கள் தோல்விக்கல்ல, வெற்றிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு வந்த பிரச்சனை நீங்கள் அப்படியே வீழ்ந்து விடுவதற்கல்ல, நீங்கள் வெற்றி பெற்று எழும்புவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஆண்டவருடைய வல்லமையை பார்த்து, அவருடைய பர்வதத்தை நோக்கி பார்த்து, எனக்கு உதவி செய்கிற பலமுள்ள கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அவருடைய ஆமென் சந்நிதிக்கு முன்பாக நின்ற எந்த ஒரு மனிதனும் தோற்று போகவில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு வெற்றியை தொடர்ந்து தரப்போகிறார், விடுதலை தரப்போகிறார். நீங்கள் நம்பிக்கையோடு கூட மன மகிழ்ச்சியாய், சமாதானத்தின் பிள்ளைகளாய், உண்மையாய், வசனம் சொல்லியிருக்கிறபடி கபடு நாபு இல்லாமல், இல்லையா, பொய் உதடுகள் இல்லாமல் சமாதானம் பண்ணுகிற மனிதர்களாய், உண்மையுள்ள மனிதர்களாய் நீங்கள் கர்த்தருக்கென்று வாழுங்கள். அந்த ஒத்தாசை வரும் பர்வதம் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் எல்லா நன்மைகளையும் செய்யும். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, எவ்வளவு பெரியவர். எங்கள் தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் அப்பா. அப்படி நீர் செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடாக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த அருமையான வேளையில் நம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். சுவாமி, ஐயோ, என்னுடைய வாழ்க்கை தோல்வியாக இருக்கிறதே, என்னுடைய எல்லா காரியங்களும் தோல்விக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது, எல்லாம் இழந்து போனேனே, கலைக்கப்பட்ட ஒரு மனிதனைப் போல, தனிமையாய் தனிமரமாய் நிற்கிற மனிதனைப் போல இருக்கிறேனே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக, நன்மைகளினால் திருப்தி ஆக்குவீராகப்பா. பூரண சமாதானம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, இந்த வேளையிலே அப்பா தம்மை நோக்கி உண்மையாய் கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கரநோக்கி பாரும் அப்பா. உடைய பிள்ளைகளை நீர் ஒரு விஷய கண்ணோக்கி பாரும். நீர் இறங்கும், அவர்களுக்கு அதிசயங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நேர்த்தியான இடத்துலேருந்து அந்த பங்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா எருசலேமை சுற்றிலும் ஆமென் இருப்பது போல எங்கள் தேவன் தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை சுற்றிலும் நீர் இருக்கிறீரே, சூழ பாளையமிறங்கி பாதுகாக்கிறீரே. அப்படி ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆமென் எங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதமாயிருக்கிற நீர் உம்முடைய பிள்ளைகளை சூழ பாளையமிறங்கி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு நன்மை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும், ஒரு வெற்றி கிடைக்கட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், உடைய பிள்ளைகள் அதை அனுபவிக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யார் வேதனையோடு கூட கண்ணீரோடு கவலையோடு கூட இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வதிக்கும் கரம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. நீரே மகிமைப்படும். எல்லா துதியும் கனமும் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியை பார்த்து நீங்கள் அப்படியே தயங்கி நின்றாதீங்க. அதற்கு பின்பாக வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே பர்வதத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், அந்த பர்வதத்தையே நீங்கள் பார்த்திருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சரிதானா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை சார்ந்திருங்க. ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுக்கு செய்வார். சரிதானா? இந்த நாட்களில் விசேஷித்த விதமாக ஆமென் நம்முடைய ஜெப மலையில் வைத்து
மோகன் சிலாசரஸ் அவங்க ஜெப மலையில் வைத்து 3 நாட்கள் பிரத்யேகமான முகாம் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வாருங்கள். பொங்கல் விடுமுறையில் 14, 15, 16 இந்த 3 நாட்களும் சிறப்பு முகாம் நடைபெறுகின்றது. நீங்கள் குடும்பமாக பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய எல்கைகளையும் எல்லாம் ஆசீர்வதிப்பார். அதிலும் விசேஷமாக கடைசி நாள் 16ஆம் தேதி 11 மணிக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக சிறப்பு கூடுகை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாருங்கள். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படும். அவரே பர்வதங்களின் தலைவர். அல்லேலூயா. மறந்துடாதீங்க. ஆகவே தோல்வி உங்களுக்கு அல்ல, பிசாசுக்கு தான். வெற்றி தான் உங்களுக்கு. காரணம் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அவருக்காக வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.